இங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க யார் ரிப்பீட்டட் அஃபெண்டர், யார் வந்து பெரிய அஃபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது கம்ருதீன் கம்ருதீன் நீட்ஸ் டு பி கிவன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இன்னைக்கு எஃப்ஜேவை ஆக்சுவலி அவர் சாதாரணமாலாம் டீல் பண்ணல. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு புரியும். அவர் கெமிக்கு சொன்ன அட்வைஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப எஃப்ஜே விஷயத்துல எல்லாரும் கெமியை தான் போய் சமாதானப்படுத்துறாங்க, அது தப்பு. ஆனா அந்த தப்புங்கிறத ஃபர்ஸ்ட் கெமியே ரியலைஸ் பண்ணல. கெமியே அதை எப்படி ரியலைஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நல்லது சொல்றாங்கன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த அவங்க விட்டுட்டாங்க. ஆனா அவ்வளோ அரகென்ட்டா நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படின்னு நின்னது எஃப்ஜேவோட தப்பு தான். அதை கேட்டிருக்கணும் தான். ஆனா விஜய் சேதுபதி இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, முதல்ல அதை கெமிக்கு புரிய வச்சாரு. இங்க அதுதானங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல்ல நீ விட்டு கொடுத்திருக்க கூடாது அப்படிங்கறத கெமிக்கு புரிய வச்சிருக்காரு. இப்ப அப்கமிங் டேஸ்ல பாக்கணும். ஏன்னா எஃப்ஜே ஹஸ் பீன் லைக் ப்ரொடெக்டட் டு த கோர். யாருமே அதை மறுக்கல. கம்ருதீன் அஃபென்ஸ் எல்லாம் வெளியில தெரியுது. எஃப்ஜே ஹஸ் பீன் ப்ரொடெக்டட் டு த கோர். அஃபென்ஸ் வைஸ் பார்த்தா எஃப்ஜே கம்மியா இருந்தாலும் எஃப்ஜேக்கு கிடைக்கிற சலுகைகள் வந்து பிட் அஹெட். இது யாரும் மறுக்கல. இன்னைக்கு விஜய் சேதுபதியும் மறுக்கல. நேத்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பூஃப் குடுக்கறன்ற பேர்ல அவர் வந்து கனியன் எஃப்ஜேயோட ரிலேஷன்ஷிப்பை வந்து அவர் ஃப்ரெண்ட்ஷிப்னு பிராண்ட் பண்ணிட்டாரு, லைட்டா கேட்டாரு. அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலி இட் இஸ் நாட் அபவுட் த டோன். ஓகே, இட் இஸ் அபவுட் த வேர்ட் யூ யூஸ். ஆக்சுவலா விஜய் சேதுபதியோட டோன் தான் சட்டிலா இருக்கே தவிர அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் கேட்டாரு. அவர் தெளிவா ரெஜிஸ்டர் பண்ணாரு. 3 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, 3மே வேலிட் கம்ப்ளைண்ட்ங்கிறது தான் அவர் சொன்னதே. எஃப்ஜே வித் கனியோடது அதையும் சொல்லிட்டாரு. கெமி பேசாம இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சபரி ஆக்டட் லைக் எ கேப்டன்ங்கிறதையும் அவர் அக்னாலேஜ் பண்ணிருக்காரு. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் எஃப்ஜே தப்பு பண்ணா, ஐ ஐ ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. ஈவன் எஃப்ஜே டென்ட் ரியலைஸ் திஸ். ஓகேவா? எனக்கு நேத்து எஃப்ஜே வந்து இப்ப நான் வேணா இன்னொரு கிளாஸ் ஜூஸ் குடிச்சுக்கிட்டுமான்னு கேட்டது என்னைய பொறுத்த வரைக்கும் அது நக்கல் தான். எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. எஃப்ஜேவும் ரியலைஸ் பண்ண மாதிரி எல்லாம் தெரியல. ரியலைசேஷன் மேட்டர்ல கம்ருதனும் எஃப்ஜேவும் ஒண்ணுதான். ஆனா இன்னைக்குதான் அந்த வார்னிங் ஹெவியா கொடுத்திருக்கிறாங்க. மறுபடியும் எஃப்ஜே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணா அப்ப விட்டா நம்ம கண்டிப்பா கேட்கலாம். அது எஃப்ஜே மட்டும் இல்ல, இங்க கனி ரியலைஸ் பண்ணும், சபரி ரியலைஸ் பண்ணும், எல்லாருமே ரியலைஸ் பண்ணும். ஆக்சுவலி வந்து கண்டஸ்டன்டா பார்த்தா ஆதிரே இஸ் அப்கோர்ஸ் அ பெட்டர் கண்டஸ்டன்ட். பட் எஃப்ஜேக்கு வீட்டுக்குள்ள கிடைக்கிற இந்த ப்ரிவிலேஜ்னால அவர்னால நாமினேஷனுக்கே வராம he didn't even come for பப்ளிக் ஓட்டிங் அட் ஆல். இப்ப பப்ளிக் ஓட்டிங் வந்தா உடனே நீங்க எஃப்ஜேவா ஆதிரியானா அப்பயும் நம்ம ஆதிரியா தான் தூக்கும்ன்றது வேற விஷயம். பட் ஸ்டில் எஃப்ஜே ஒரு ரோல் எடுத்தார்ல, நான் வந்து ஐ செட் நோ பட் மை நோ வாஸ் நாட் கன்சிடர்டுங்கிறது அதெல்லாம் போய். ஆனா அந்த டாபிக் எல்லாம் 1 hourல டிஸ்கஸ் பண்ண முடியாது. See, one thing what VJ has told is correct. These people are adult. வார்த்தைக்கு வார்த்தை எடுத்து ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இங்க பாருப்பா, இந்த வார்த்தை இருக்குல்ல, இது தப்பு, இந்த அப்பெல்லாம் பண்ண முடியாது. தட் இஸ் வாட் ஹி கிளியர்லி டோல்ட். ஏங்க நீங்க நீங்க வந்து ஏகப்பட்ட வாந்தி எடுத்து வச்சிட்டீங்க அப்படிங்கிறத விட ஒரு ஹோஸ்ட் என்ன கடுமையான ஒரு வார்த்தை சொல்ல முடியும்? வீடு நாரி போச்சு, சகிக்க முடியல. இதை விட ஒருத்தங்க இவங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா, ஐயோ நம்மள வந்து பீப்புள் இவ்வளவு மோசமா நம்மள பாக்குறாங்களே அப்படின்ற கான்சியஸ் இருந்ததுன்னா தீஸ் பீப்புள் நீட் டு கரெக்ட் தெம்செல்ஃப். பட் ஐ எம் பிரிட்டி ஷூர் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். பிகாஸ் கம்ருதனோட பிஹேவியர் வந்து ஒரு இன்ச் கூட மாறல. அவர் அரோரா கிட்ட போய் சண்டை போட்டதாகட்டும், துஷார் அரோராவை கூட்டிட்டு போனதுக்கு அவர் ஒரு செட் பண்ண ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல, அவதான் என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருந்தா, இவன் ஏதோ என்ன இந்த நரேட்டிவ் இருக்குல்ல. சோ கம்ருதீன் மாறவே இல்லை. சோ வென் ஹி இஸ் எ ரிப்பீட்டட் அஃபெண்டர், உங்களால அவன்கிட்ட பேசவே முடியலங்கிறப்ப நம்ம திருப்பி திருப்பி கம்ருதீனை கேட்க வேண்டிய சூழலுக்கு தான் நம்ம தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், கம்ருதீன் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் ஆல் அதர் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் டு கோ டவுன் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி. நான் தான் பேசணும், நான் தான் எடுத்துட்டு வரணும். இன்னைக்கு அந்த திவாகர் இஷ்யூவே அது கம்ருதீனா எடுத்துட்டு வராம, அது உண்மையிலேயே ஏதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்து அவங்க அந்த இஷ்யூ எடுத்துட்டு வந்திருந்தா அதோட ரிசல்ட் இப்படி முடிஞ்சிருக்காது. அண்ட் மை லெசன் இஸ் டோன்ட் பிலீவ் ஸ்பூஃப்ஸ். நேத்து சொன்ன எந்த ஸ்பூஃபுமே கரெக்டா இல்ல. கனி எஃப்ஜே விஷயமாகட்டும், எனக்கு அது கிளியர் வார்னிங்கா தான் இருந்துச்சு. ரெண்டாவது, இந்த பொண்ணுங்க அந்த சர்க்கிம்ஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். அந்த சர்க்கிம்ஸ்டன்ஸ்க்கு அவங்க குவாய்ட்டா தான் இருக்க முடியும். பிகாஸ் அது கம்ருதீன் அதை வேற மாதிரி திருச்சி எடுத்துட்டு வந்தது. சோ அதனால அவங்க குவாய்ட்டா இருந்துட்டாங்க. சோ அந்த இடத்துலயும் தப்பு இல்ல. ஆதிரி எவிக்ஷன்ல இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கவே இல்லை. ஏன்னா பிக் பாஸ் இட் செல்ஃப் ஃபெல்ட் இட் இஸ் அன் அன்ஃபேர் எவிக்ஷன். சோ இவ்வளவு இருக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பூஃபை நம்ப கூடாதுன்றது தான் நான் இன்னைக்கு கத்துக்கிட்ட பாடம். ரெண்டாவது யா தெர் இஸ் லைக் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டுடே இஸ் ஒன் ஆஃப் த சோஃபார் இந்த சீசன் 9ல வந்ததுல ஒரு நல்ல எபிசோடு தான். எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தான் நிறைய விஷயம் கரெக்டா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டான வார்னிங் கொடுத்திருக்காங்க. இது இவங்களுக்கு புரியலைன்னா நோ ஐ வில் நாட் பிளேம் த ஹோஸ்ட் ஃபார் டுடேஸ் எபிசோட். ஏன்னா இன்னைக்கு அவர் நல்லா தான் ஆர்டிகுலேட் பண்ணாரு, கரெக்டா தான் பாயிண்ட்ஸ் வச்சாரு. இதெல்லாம் கேட்டு திருந்தலைன்னா அது அவங்கவுங்களோட பிரச்சனை, அவ்வளவுதான். அண்ட் அபி கரெக்டா சொன்னாங்க, உங்களுக்கு அந்த கண்டஸ்டன்ட் பிடிக்கலனா ஓட்டிங் பவர் ஆடியன்ஸ் கிட்ட தாங்க இருக்கு. நம்ம வந்து விஜய் சேதுபதி கேட்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா என்ன பண்ணுவோம்னா, ஐயோ கமருதீன் இல்லைன்னா கண்டென்ட் இல்ல, ஓட்டு போடு உள்ளவை, அதையும் சொல்லுவோம். ஆனா அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா? என்ன நியாயம் இது? ஓட்டு போடக்கூடாது, எஃப்ஜேக்கு ஓட்டு போடக்கூடாது, கமருதீன் ஓட்டு போடக்கூடாது. அதை நம்ம செஞ்சா சரியாயிரும் நினைக்கிறேன். ஓகே, ஒரே நிமிஷம் நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பீக்கர் ஒரே ஒரே நிமிஷம். நேற்று ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த எஃப்ஜே வந்து டியூடுன்னு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தான் விஜய் சேதுபதி பேச ஸ்டார்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ட்ரூ ட்ரூ ட்ரூ. அது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த மாதிரிலாம் எதுலாம் என்ன எதுன்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு. ஓகே சாம் பேசுங்க. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரே நிமிஷம். நேத்து அதை சொல்லியிருந்தாங்க ஸ்கூப்ல. அது ஆக்சுவலா நேத்து நடந்த எபிசோடுக்கான ஸ்கூப் தான் வந்துச்சு. அதுல ஆக்சுவலா உனக்கு சொல்லிப்பாரு, அநியாயத்தை தட்டி கேட்கணும்னா குரூப்பை கேட்கறது தப்பு இல்லைன்றது பட்சத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு ஒரு சர்க்காசமா சொல்லியிருப்பாரு அவரு. அது நேத்து இல்ல சண்டே ஸ்பூஃப்ல போட்டிருந்தாங்க, கனி எஃப்ஜே விஷயம் குவெஸ்டின் பண்ணாங்க, அத போய் அவர் ஃப்ரெண்ட்ஷிப்னு பிராண்ட் பண்ணிட்டாருன்னு. அப்படிதான் ஸ்பூஃப் இது. நான் உங்களுக்கு அந்த இதை வேணாலும் காமிக்கிறேன். சண்டே ஸ்பூஃப்ல சொன்னாங்க, அதனாலதான் நான் சொன்னேன். நான் உங்களுக்கு அந்த ட்வீட்டை தேடி எடுத்துட்டு வரேன். அனுப்பி விடுங்க, எனக்கு டிஎம் பண்ணுங்க. நம்ம அந்த சாம் எனக்கும் அனுப்பிச்சு விடுங்க அப்படியே அது வந்துச்சுன்னா. தென்றல் பேசுறோம், அதுக்கப்புறம் ரசீன் பேசுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மாஸ்டர் பேஸ்ட். எனக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 75% ஆஃப் ஒரே நிமிஷம். சொன்னதுக்கு அப்புறம் ரசிகன் அப்படியே மாஸ்டர் பீஸ் போயிடலாம். இல்ல என்னன்னா இந்த கமருதீன் சொன்னான்றதுக்காகவே இந்த திவாகர் மேட்டர் ரொம்ப லைட்டா விட்டது எனக்கு அதை கொஞ்சமாவது அட்ரஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அது ஜஸ்ட் பிகாஸ் கமருதீன் brought it up அந்த பேட்டரை அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு வீம்புக்காக அந்த மாதிரி முடிச்சது எனக்கு அது என்னன்னே எனக்கு புரியல. இல்லைங்க, அது எனக்கு நார்மலா தான் பட்டுச்சு. திவாகருக்குமே அடி விழுந்துச்சு அந்த இடத்துல. அது திவாகர் திவாகருக்கு அந்த விஷயத்துல எதுவுமே அடி விழலையே. இத பேஸ் பண்ணி தான் அவருக்கு அடி விழுது. அந்த இல்லையே சாம், அவருக்கு இதுக்கு அடி விழல சாம், வார்த்தையை விடுறதுக்கு தான் அவர் சொன்னாரு. ஆக்சுவலா அல்ல, அவர் ஜெனரலா வார்த்தை விடுறதுக்கு அடி விழுந்துச்சு, இதுக்கு அடி விழுகலதான். தென்றல் நீங்க பேசுங்க. எனக்கு என்னவோ 75% ஆஃப் இன்னைக்கு எபிசோடு ஓகே தாங்க. நம்ம என்னென்ன நினைச்சோமோ அதில் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாங்க. என்ன தனியோட கேப்டன்சியை தனியாக விவாதம் பண்ணியிருக்கலாம். இந்த கேப்டன்சியில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களாம் எழுப்பி விட்டு அதை கேட்டிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தது அந்த கேப்டன்சியில் நடந்தது தெரிய வந்திருக்கும். அது பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்துருக்கணும். இன்னும் கனிக்கு கூட இன்னும் கூட கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். ஏதோ கொஞ்சம் கம்மியாக அடித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய இந்த ரூல்ஸ்லாம் நிறைய மீறினாங்க, செஞ்சாங்க. அவங்க நிறைய ஃபேவரட்டிசம் பார்த்தாங்க. இதெல்லாம் இன்னும் கூட நான் நல்லா சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி, ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி தான், கமருதீனுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு. திருப்பவும் அது சேம் என்ன தப்பு பண்றாரோ, அவர் என்ன நிலைமையில இருக்காரோ அதே திருப்பி பண்றாரு. இப்ப எஃப்ஜேக்கு இந்த வீக்கு தான் அவர் அடிச்சிருக்காரு. பார்ப்போம். அவன் செஞ்ச தப்ப மார்க்கிங் பண்ணது அவனே ஒத்துக்கிறான். ஆமா நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? கனி தான் எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. மத்தவங்க எல்லாம் சொல்றப்பவும் அவனு ஆமா நான் மார்க் பண்ணேன், அவங்க பண்ணாங்க நானும் மார்க் பண்ணேன் அப்படிங்கறத அவர் ஒத்துக்கிறாரு. சோ அவருக்கு அந்த புரிதல் இருக்கு. சரி நம்ம செய்யறது தப்பு, இல்ல நான் தப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்காவது அவருக்கு இது இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா கமருதீனுக்கு அது கிடையவே கிடையாது. நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் எதுவுமே செய்யல, ஃபர்ஸ்ட் நீலாம் எனக்கு ஒரு ஆளா என் கூட பேசுறதுக்கு, அந்த மாதிரிலாம் அவரு அந்த டோனே வேற மாதிரி பேசுறாரு பாத்தீங்களா. அதுவே எனக்கு ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. இன்னும் நம்மளாம் சண்டை போடுறதுக்குன்னு நிறைய டைம் இருக்கு, அப்ப பாத்துக்கலாம், இப்ப இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய் கன்சோல் பண்ணது எனக்கு அந்த இடத்துல கெமிக்கு ஏதோ கொஞ்சம் ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க சொன்னது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் எஃப்ஜேவும் தப்பு பண்ணியிருக்காரு. கமருதீனோட கம்பேர் பண்றப்ப அந்த அளவுக்கு ஒன்றும் ரொம்ப அப்படியே அடிக்கிற அளவுக்கு எனக்கு இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் நான் சொல்ல வந்ததுப்பா. அப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணது இதுக்குதான். ரசிகன் பேசு ரசியோ.
சிவா மாஸ்டர் பீஸ் பேசிட்டு நான் மாஸ்டர் பீஸ் கரெக்ட் பேசுறேன். ஓகே மாஸ்டர் பீஸ் பேசுங்க. சாரிப்பா, இது ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். சாரி மாஸ்டர் ஓகே மாஸ்டர் பேஸ்ட் ஒண்ணு. இந்த விஜய் பார்வதி வந்து சொன்னீங்கல்ல சாம், நீங்க இந்த வீக் எப்படி நடந்துப்பாங்கன்னு, அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த நிழல்ல வந்து யாரோட நிழல், அது அப்படியே பாருங்க, ஃபுல் ஃபோர்ஸோட தான் அவங்க இருக்காங்க, அவங்க மாறவே இல்லை. சரிங்களா? இந்த வீக்கும் அவங்களோட அராஜகம் கண்டிப்பா தொடரும். அதுல நம்ம வந்து சந்தேகமா பட வேணாம், ஃபுல் ஃபோர்ஸோட தான் இருக்காங்க அவங்க. ஓ எப்படி அதனால ஆர்கியூ பண்ணாங்க பாத்தீங்களா? அதனாலதான் ஒயில் கார்டு அடுத்த வீக் கொண்டு போயிட்டாங்களோ. இருக்கலாம். ஏன்னா செம்ம ஃபோர்ஸோட இருக்காங்க. எப்படி பேசுறாங்க பாத்தியா? ஏன் உங்களுக்கெல்லாம் வந்து இவங்க நிக்கிறாங்க, அவங்க நிக்கிறாங்க. ஏன் என்ன பண்றீங்க? உங்களுக்கு வலிக்குதா? உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படி இப்படிலாம் எப்படி பேசுது பாத்தீங்களா அந்த பொண்ணு? அது அது வந்து அந்த பொண்ணு திருந்தாதுங்க. நீங்க எவ்வளவு அடிச்சாலும் சரி, எவ்வளவு சர்காஸ்டிக்கா கிண்டல் பண்ணாலும் சரி, உங்க 2 பேருக்கு வெட்கமே இல்லாம பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, இதெல்லாம் எனக்கு காதுல ஏறாது. நான் என்ன செய்வேனோ அத தான் செய்வேன். அப்படிங்கிற மாரி தான் அந்த பொண்ணு செய்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. சாரிப்பா மாஸ்டர் பீஸ்ட், நீங்க கன்டினியூ பண்ணுங்க. மாஸ்டர் பீஸ் சத்தியமா கேட்கல. மாஸ்டர் பீஸ் கேட்கல. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. ரொம்ப லோவா கேக்குது மாஸ்டர் பீஸ். ஓகே தருண் இல்ல பேசணும். மைக்கு பக்கத்துல வச்சு பேசுங்க. அது இல்ல வெளில போயிருக்காரு வரட்டும். இல்ல ரசிகன் பேசுறேன், அவர் பேசுறதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். யாராவது ஒருத்தர் பேசுங்க. இல்ல இல்ல அவங்க பேசுறதுக்கு வெயிட் பண்ணான்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலி வந்து நம்ம வந்து சண்டே எபிசோட்ல வந்து என்ன நடந்துன்னு சொன்னதுல வந்து நிறைய டிஸ்கிரிமினன்சிஸ் இருந்துச்சு. அன்பு தாங்க பெருசா எதுவும் கேட்கலன்னாங்க. அன்பு கேங்க மொத்தமா முடிச்சே விட்டாங்க இன்னைக்கு ஆக்சுவலி. அதே மாதிரி வந்து வியானா வந்து ஊழ பேசுவாங்கன்னு சொல்லி யாருமே எதுவுமே சொல்லல. வியானா லிட்டரலி இவங்களோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்கு. யாரு கேப்டனா வந்து பயசா தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு பயசா இருந்தாங்க போது கூட சொல்லிட்டாங்க. ஆதிரையோட ஷேடோஸ் எல்லாத்தையும் அதுலயே வச்சு உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பேசும்போதும் she literally tore apart அன்பு கேங்ஸ் லிங்க்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இன்டு தட். இது வந்து நம்ம யாருமே சொல்லலையே. அன்பு கேங்க முடிச்சிட்டாங்கன்னு உள்ள போனவங்க ஒருத்தனும் இதை நோட்டீஸ் பண்ணலையா? அதே தட் பிளைண்ட் ஆன் அதர் திங்ஸ் ஆர் மேபி அதே சப்போர்ட்டிங் தட் அன்பு கேங். ஏன் இது யாருமே வெளில சொல்ல? நிறைய பேர் பார்த்துட்டு வந்தாங்கன்னாங்க. there was no post here, there is no post here anywhere. நான் வந்து இன்ஸ்டாவும் தேடி பார்த்துருக்கேன், இந்த பக்கம் பார்த்தேன் ஸ்கூப்ஸ். பட் ஐ டென்ட் hear anyone say that அன்பு gang was ripped up out today. Even now I don't see any post actually appreciating Viana for that literally closing of the அன்பு gang. இதை வந்து ஏன் வெளில பேச மாட்டாங்க? Is it something very much articulated by the channel or is it something that people are intentionally doing here and everywhere? எனக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா வந்து it feels biased in the outside view itself. நம்ம பார்க்கறதே வந்து கம்பெனி நம்மோட தான் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் ஈவன் we are only going directly to the issues. அங்க வந்து சில பேருக்கு அப்ரிசியேஷன் கொடுத்தாங்கன்றத நம்ம யாருமே சொல்லலாங்க. வினோத் நல்லா பாட்டு பாடினாரு, நம்ம பேசல. வியானா நல்லா பேசினாங்க, நம்ம பேசல. சுபிஷாக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சது, பிரவீன் ராஜுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சது. we didn't appreciate them at all till even நான் சொல்ற வரைக்கும் இத்தனை பேர் பேசியிருக்கோம். we didn't have the time to even say that okay fine அவங்க நல்லா பேசினா சொல்லியிருக்காரு. ஏன்னா when we are actually controlling people, we don't need to only address issues every single time. அவங்க யாராச்சும் நல்லது பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து ஹோஸ்ட் வந்து அவங்களோட ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்றாங்கன்னா ஐ திங்க் இட் நீட்ஸ் டு பி செட் as well, ரைட்? அன்பு அங்க வந்து ரொம்ப நம்ம வந்து சொல்றோம் எஃப்ஜே வந்து ஹோஸ்ட் கேட்க மாட்டாரு, இக்னோர் பண்றாருன்னு. we are actually ignoring a lot of people inside the house unintentionally. நமக்கே தெரியாம நம்ம நிறைய பேர் அங்க உள்ள இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கோம். we are not talking about these people more. ஸோ அதையும் வந்து நம்ம ஸ்லோலி இனிமேல் வந்து அதையும் பார்த்து அட்ரஸ் பண்ற மாதிரி வச்சுக்கணும். பிகாஸ் ஐ டிட் லைக் த ஷோ டுடே. அதனால தான் நான் வந்து ஐ எம் ஆக்சுவலி ஸ்டாண்டிங் பை விஜய் சேதுபதி. ஏன்னா நான் எல்லாருமே தெரியும், போன வாரம்லாம் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் டு த கோர் வித் விஜய் சேதுபதி. இன்னைக்கு வந்து இட் வாஸ் குட். ஹி டிட் புட் சம் அப்ரிசியேஷன் வாஸ் ஹியர் அண்ட் தேர். ஸோ ஈவன் தட் ஃபெல்ட் குட் டு வாட்ச். ஸோ வந்து கோயிங் ஃபார்வர்ட் மேபி நம்ம அதையும் வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட்டை நம்ம எடுத்து வைக்கலாம். சில பேர் நல்லா பண்றாங்கன்னா லெட்ஸ் அட்லீஸ்ட் சே ஓகே ஃபைன் திஸ் பர்சன் டிட் குட்ன்ற மாதிரியா சொல்லுவோம். தேங்க்யூ விக்னேஷ். ஓகே பாலாஜி ப்ரோ பேசுறீங்களா? நான் மாஸ்டர் பீஸ் பேசணும், அதுக்கப்புறம் பேசுறீங்களா ப்ரோ? ஓகே ஓகே மாஸ்டர் பீஸ் பேசுங்க, அதுக்கப்புறம் தருண் பேசுங்க, அதுக்கப்புறம் பாலாஜி ப்ரோ பேசுங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. டுடே எபிசோட் எனிஹவ் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் எபிசோடு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியானா இன்னைக்கு இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. பட் அவங்க அன்பு கேங் அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. அதுல தான் எஃப்ஜேக்கு ஆன கதை இழுப்பட்டு வந்துச்சு.
ஆனா அந்த எஸ்ஜே கை தூக்கின மேட்டர் வந்து நான் பார்க்குற அந்த ஆட்டிடியூடா தான் இருந்துச்சு. அவன் என்ன எப்படின்னா, நானே கை தூக்கிட்டேன், நான் இந்த தப்பா பண்ணினா நானே தூக்கிட்டேன் தானே, நெக்ஸ்ட் டைம் கூட அவன் அதை சொல்லி காட்டுவான். நான் தூக்கி காட்டினேன், அது ஆட்டிடியூடா தான் நான் பார்க்குறேன். அதனால தான் விஜேஎஸ்ஏ இல்லை நீ கையா இருக்குங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் திவாகர் மேட்டர்ல வந்து அந்த சேஃப்டி இல்லாதது, அது அப்படியே அதுல வந்து பார்வதி அந்த ஒருத்தவங்க சொன்னாங்க உள்ள போனவங்க, பார்வதி ஏதோ அதுல டிஸ்அக்ரி பண்ணி ஏதோ பாயிண்ட் பேசினதா அது வரல எபிசோட்ல. அதுக்கப்புறம் உம், அதுக்கப்புறம் சபரி, அந்த சபரிக்கு வந்து அவருக்கு சபரி அப்படியே நோஸ் கட் கொடுத்ததுமா இருந்துச்சு, அது சூப்பரா இருந்துச்சு. அது கேப்டனா பிஹேவ் பண்ணதுக்கு. வேற கம்ருடீன், கம்ருடீன் எடுத்தா சோ சாட்டிஸ்ஃபைட் கம்ருடீன் சபரி கிடைச்சது. கமருடீனுக்கு கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண தெரியல. அதாவது அவர் கேட்ட கொஸ்டின்க்கு இவர் சொன்னது அரோரால நிலையில துஷார் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு கொடுத்த பதில் அந்த ஃபைட் எடுத்து விட்டாரு. அதுக்கு அரோராக்கும் அதுக்கு சம்மதமே இல்லை. அவரே அது பாயிண்ட் கொடுத்து அவரே அடி வாங்கின மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் துஷார் எடுத்தா துஷார் இன்னும் திருந்தலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது அரோராக்கும் இவருக்கும் நடந்த கான்வர்சேஷன், கமருடீனுக்கும். இதுக்கு தேவையில்லாம அரோராவை அவர் எடுத்துட்டு போறாரு. ஏன்னா அது அரோராக்கான ஸ்பேஸ் தான் பாதிக்குது துஷார் அப்படி பண்றது. அதுக்கப்புறம் சுபிக்ஷா இன்னைக்கு பண்ணது வந்து சுபிக்ஷாவுக்கு ஸ்ட்ராட்டஜியை பாராட்டினாரு ஆக்சுவலி. ஏன்னா அவர் கடந்து போயிட்டுக்கே இல்லாரு இவங்கள அப்ரிஷியேட் பண்ணாம, இவங்களுக்கான அப்ரிசியேஷனை கொடுக்காம, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவங்களுக்கு கனிக்கு வந்து பயஸ்டா இருந்ததுக்கு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் அட்ரஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்துருக்கும். பட் ஓகே, இப்போக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கிறது. பிரவீனுக்கு அட்ரஸ் பண்ணதும் வெரி சாட்டிஸ்ஃபைட். கெமி அந்த ஸ்பைட்ல வந்து பேசாதது அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. கெமிக்கு பயஸ்டா இருந்தது. இன்னும் அது அவ்வளவுதான் கெமியை பத்தி இருந்தது. ஓவரால் இந்த எபிசோட் வந்து மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சு. பட் ஹோப் வார எபிசோட் எல்லாம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தருண் பேசுங்க. பேசலாமா? தருண் பேசுங்க. ஒரே விஷயம், அன்பு கேங் வந்து நிறைய பேர் வந்து நானுமே போட்டிருந்தேன், லைட்டா தான் தட்டுனாரு. அதுக்கான ரீசன் என்னன்னா, அவர் வந்து அடிக்கல, மெயின் இன்டென்ஷன் வந்து அடிக்கிறதா இல்ல, அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸ்போஸ் பண்ணி இந்த இருக்கிற கண்டஸ்டன்ட் மெயினா இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா கெமிக்கு வந்து நீங்க வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணி தான் நீங்க வந்து உள்ள உங்க கூட இருக்கிறீங்க அப்படின்றத மெயினா சொல்லியே காமிச்சிட்டு போயிட்டாரு டைரக்டாவே. அதே மாதிரி மத்தவங்க கிட்டயும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வச்சுட்டு தான் போயிருக்காரு. ஏன்னா இதுக்கப்புறம் வர வீக்ல வந்து இதை பேஸ் பண்ணி தான் கண்டென்ட் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கரெக்ட். சொல்லுங்க. பட் ஏன் அடிச்சிருக்கணும்ல? ஏன் அடிக்காம விட்டாரு? அடிச்சுட்டா அதுதான் எனக்கு அது மனசு கஷ்டமா உடஞ்சிருங்க. இருக்கு. லாஸ்ட் டைம் இந்த விழா இந்த கமிட்டின்னு திவாகர் ஒண்ணு எல்லாம் போட்டு வந்து அடிச்சாரு. சரி, சற்றும் என்னன்னு அடிக்கிறது? இல்ல நான் ஓகே, இருங்க என்னன்னு இருங்க அடிக்கிறது? அன்பு கேங்க இல்ல, நான் அதுதான் இருங்க கேக்குறேன். இருங்க வெயிட் பண்ணுங்க. திவாகர் எல்லாம் வந்து கமருதீன் மாதிரி தான் சுத்தி விடுவான். ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரு. அவர் பண்ணா அவரோட இன்னசென்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கை தட்டுறது, இதெல்லாம் வந்து திவாகருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். எனக்கு அதெல்லாம் தான் வந்து புரிய மாட்டேங்குது. இல்ல எனக்கு இன்னைக்கு எபிசோட்ல நான் சொல்றேன். நான் போன வாரம் எல்லாம் வச்செல்லாம் பேசல. இன்னைக்கு எபிசோட்ல ஐ மீன் இட் இஸ் an edited version, but still I feel திவாகர் வாஸ் ஆன் பாயிண்ட். அந்த மாஸ்க் கொஸ்டின் எல்லாம் கேட்கும்போது கூட he was on point. யார் என்னென்ன பண்றாங்கன்னு அவர் தெரியாத ஒரு குரூப்பை கூட எக்ஸ்போஸ் பண்ணாரு. இவ்வளவு நாள் அன்பு கேங் சொன்னாங்க, பாரு கேங் சொன்னாங்க. அவர் வந்து பிரவீன், வினோத், கமருதீன் இப்படி கனெக்ட் பண்ணி ஒண்ணு சொன்னாரு. மேபி அது அவருக்கு நடக்கிற இன்ஸ்டன்ஸ் சொன்னார். அந்த மாதிரி 2-3 விஷயத்துல அவர் வந்து கரெக்டா தான் சொன்னாரு. ஆனா கமருதீன் அளவுக்கு அந்த வீட்டுல யாருமே சுத்து போடலன்றதுதான் எனக்கு 3 வாரமா தெரிஞ்ச உண்மை. சோ யா. தருண் சொல்லுங்க தருண். தருண்
எஃப்ஜே பத்தியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அந்த அன்பு கேங்கு அப்புறம் கமருதீன் அதை பத்திலாம் பேசியாச்சு. ஆக்சுவலா எனக்கு வினோத்தும் திவாகரும் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பண்றதெல்லாம் நேச்சுரலா இருந்தது. இவரே லாஸ்ட் வீக் வாலண்டியரா போயிட்டு நீங்க பண்றது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே வினோத் அதை ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துட்டு வாலண்டியரா போயிட்டு திவாகரை நோண்டி நோண்டி நான் திவாகர் மாதிரியும் அவரும் கரெக்டா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அவரும் தான் தப்பு பண்றாரு ஆக்சுவலா. இவரு வாலண்டியரா போயிட்டு வினோத் நோண்ட என்ன ஆகுதுன்னா இவரு ஒரு டாக் விடும்போது அவர் ஒரு டாக் விட்டுறது. நார்மலா இது இதுலயே சொல்லாம விட்டுருந்தாவே நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலா அவர் நார்மலாவே நோண்டி இருந்திருப்பாரு. அது ஒரு மாதிரி நமக்கு சிரிப்பாவும் வந்திருக்கும். அவங்களா பண்ணி இருந்து வந்தா நேச்சுரலா வந்திருக்கும். சும்மா இல்லாம நீங்க பண்றது நல்லா இருக்கு அப்படின்னும் போது அதை வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டாரோ வினோத். வினோத்தும் சரி திவாகரும் சரி. ஆனா வினோத் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா அந்த டைம் அதை உடைச்சு விட்டதுக்கான காரணமே இவங்க 2 பேரும் மட்டுமே வச்சு கண்டென்ட் எடுக்கக்கூடாது. நீங்க வந்து மத்தவங்க கூடயும் நீங்க வினோத் வந்து கேம்ல ஃபோக்கஸ் பண்ணி விளையாடணும் அப்படின்றது தான் கான்செப்ட். இன்னைக்கு அதை ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டு போயிட்டாரு ஆக்சுவலா. திவாகரை விட்டுட்டு மத்தவங்க கூடயும் நீங்க வந்து விளையாடணும், மத்தவங்க கூடயும் கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிட்டாரு. அது வினோத் வந்து கொஞ்சம் சேஃபா கேம் விளாடுற மாதிரியே இருந்தது. ஆக்சுவலா அவர் வாலண்டியா போய் திவாகரம் மட்டுமே நோண்டாரு. மத்த யாரையுமே பெருசா நோண்டவே இல்லை. மேபி ஈஸி டார்கெட்ன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரா என்னன்னு அதுதான் அது ஆல்மோஸ்ட் ஒரு சில பேர் உஷாராயிடுறாங்க. திவாகரை வந்து போய் டச் பண்ணா கேவலம் நெகட்டிவ் ஆயிடும்னு தெரியும். இவருக்கு வந்து ஒரு வாட்டி அந்த பாப்புலாரிட்டி கொடுத்துட்டாங்கல்ல. லாஸ்ட் வீக் வந்து நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னு ஒரு அப்ரிசியேஷன் வந்துடுச்சு. அப்ப நம்ம திவாகரோட நம்ம தான் ஃபார்ம்ல இருக்கோம் அப்படின்னு அவர் அதை நல்லா புரிஞ்சுக்கின்னு இந்த வீக் ஃபுல்லா அதே போயிட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. புரியல நம்ம எவ்வளவு தூரம் போய் டார்ச்சர் பண்றோமோ அது நமக்கு நெகட்டிவா மாறும்ன்றதும் அவருக்கு புரியல ஒரு லெவலுக்கு மேல. நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ். அடுத்து ஸ்பீக்கர் நீங்க ஷார்ட்டா ஏதாவது பாயிண்ட் இருந்தா சொல்லிட்டு சொல்லுங்க. பாலாஜி ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாரு. அதான் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். அன்பு கேங் அடிக்கணும்னா என்ன அடிக்கிறது? எங்க பிரச்சனைனா நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்து அடிக்கலாம். இன்னைக்கு வியானா சொன்ன மாதிரி டக் 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 3 எக்ஸாம்பிள் பட நடி விழுந்துதா இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும். இன்னைக்கு வினோத் எடுத்துட்டு வந்திருக்கணும். அந்த மரத்துக்கு சேலை கட்டினா சுபிக்ஷாக்கு சேலை கட்டினான்னு திவாகர் மேனிபுலேட் பண்ண பாயிண்ட வினோத் எடுத்துட்டு வந்திருக்கணும். இங்க இவங்க பாயிண்ட்ஸே பேச மாட்டேங்கிறாங்க. ஜெனரல் எக்ஸாம்பிள் வச்சு அடிக்க முடியாது. அவங்களுக்கு எதிரா வச்ச எல்லா பாயிண்ட்டுக்கும் அடிதான் விழுந்துச்சு. சோ இங்க அன்பு கேங் அடிக்கணுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். சஃபிஷியன்டா அடிக்கலங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். பிரச்சனை என்னன்னா இவங்களும் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு வரது இல்ல. கரெக்டான எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்து அடி விழுவும். அப்பவும் கேட்கலன்னா நம்ம கண்டிப்பா அதை குறை சொல்லணும். அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தேன். இல்ல அதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்ப வினோத் கேட்கும் போது, அதாவது திவாகர் பேசிட்டு இருக்கும் போது கூட வினோத் வந்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்களை தான் சொல்லுவாரு. ஏங்க உங்களுக்கு நடந்துச்சுலங்க, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போது அங்க இருக்க யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவரு அதுலயே அப்செட் ஆயிடுவாரு வினோத். ஏன்னா அந்த இடத்துல இவரே பேசியிருக்கணும். இவர் பேசாம நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி, அப்ப உனக்கு நடந்துச்சுலப்பா நீ சொல்லுப்பா, உனக்கு நடந்துச்சுலப்பா நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள தான் அந்த இடத்துல வந்து இதுக்கு இருக்கிறாரே தவிர இவரே ஓப்பன் அப் ஆகி இந்த இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் பேசணும் அப்படின்றது இவரே பேசலன்றது என்னோட வினோத். எக்ஸாக்ட்லி அந்த மரத்துக்கு சேலை கட்டினாங்கிறது ப்ராப்பர் எக்ஸாம்பிள்ல ஹவு மச் திவாகர் இஸ் மேனிபுலேட்டர்ங்கிறது அதுல தெரிஞ்சிருக்கும்ல. அதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு இருக்கணும். அதை இவங்க பேசவே இல்ல. சோ இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் இவங்களே பேசாம ஹோஸ்ட் தானா கொஸ்டின் கேட்கணும்ன்றது இது என்ன ஆயிரும்னா ஓவரா ஸ்பூன் ஃபீட் பண்ணா இவங்களும் அடுத்து ஒழுங்கா விளையாட மாட்டாங்க. உனக்கு ஒரு பிரச்சனைனா நீதான் பேசணும் அப்படிங்கறதுல விஜய் சேதுபதி வந்து ரொம்ப கான்சியஸா அட்வைஸ் பண்ணியிருக்காரு. எடுத்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணலாம் தான் நம்ம கேட்க முடியும். இவங்க பிரச்சனையே எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்கிற குறைய நான் கண்டஸ்டன்ஸ் மேலதான் மறுபடியும் சொல்லுவேன். ஓகே ரசிகன் பேசுங்க, அதுக்கப்புறம் தென்றல் பேசுங்க. ரசிகா பேசுறேன். எனக்கு வந்து ஸ்பீக்கர் சொன்னாங்கல்ல, எனக்கு அதுதான் எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் கூட நம்ம அடிக்கணுன்ற போது அகெயின் இவங்க சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து யூ நீட் டு பிரிங் த சினாரியோஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாதான் அதை எடுத்து அடிக்க முடியும். நீங்க வந்து மேலாப்ல வந்து இவர் சரியில்லைங்க, இவர் கூட இப்போ ஒண்ணுமே இல்லை, இப்போ இவங்க குரூப்பிசம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. முதல் கேள்வி அந்த என்ன பண்ணாங்கிறதுக்கு அங்க வந்து கன்சர்ன் ரைஸ் பண்றவங்க அங்க வந்து சினாரியோஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல இப்படி, இந்த இடத்துல இப்படி, இந்த இடத்துல இப்படின்னு சொல்லி சினாரியோஸ் எடுத்து வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இது பண்ண மாதிரி வியானா பண்ண மாதிரி அந்த மாதிரி சினாரியோஸ் எடுத்து வச்சா ஆப்போசிட் சைடு வந்து ஆர்குமெண்ட் வராது. ஏன்னா யூஆர் காட் ரெட் ஹேண்டட். நீ வந்து அக்செப்ட் பண்ணிட்டு யூ நீட் டு புட் யுவர் ஃபேஸ் டவுன் அண்ட் மூவ் ஆன். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். தெர் இஸ் நத்திங் எல்ஸ் டு டூ. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வைக்கணும். இப்போ நான் கம்ருதன் சிச்சுவேஷன்ல இப்போ சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, திவாகர் வந்து அவர் வந்து போய் மைக்ல போய் இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லி சொல்றாரு உமன்ஸுக்கு இதுன்னு. ஹி நீட்ஸ் டு ஹவ் கெப்ட் இட் வித் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ கேள்வி கேட்பவங்க விட இந்த பொண்ணு இந்த சிச்சுவேஷன் என்கிட்ட சொன்னா, இந்த பொண்ணு இந்த சிச்சுவேஷன் என்கிட்ட சொல்றா, இப்போ மாத்தி பேசுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், he will start questioning the girls now.
அப்படின்ற போது he could have escaped it, but this guy doesn't have articulation skills. He doesn't know to how to present a case. சும்மா வந்து ஜென்ரலிஸ்டா அப்படி சொல்றது எல்லா பொண்ணுங்களும் அப்படின்னா எல்லா பொண்ணுங்களும் எப்படி சொல்லுவ? Are you talking to all the girls? Did everyone come and tell you the situation போது அது மாறிடுது. இவன் மேல அதனால தான் அடி விழுகுது. இப்ப இவர் வந்து பேசவே தெரிய மாட்டேங்குதுங்க. he doesn't observe, he doesn't remember. எதையோ பேசணும்னு சொல்லி இவர் ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று பண்ணது தான் அது. ஏன்னா நீங்க அந்த சுச்சுவேஷன் லைவ்ல பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து திவாகர் அங்கட் பண்ணுவாரு, வேகமா இந்த கேமரால வந்து இவர் இதை பண்ணுவாரு. தட்ஸ் ஆல். he had no basis of argument, he has nothing. அப்படிதான் பண்றாரு. ஸோ வந்து இப்போ நம்ம அன்பு கேம் அடிக்கிறாங்கன்னா இப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு இன்னைக்கு, இட் ஃபெல்ட் லைக் அன்பு கேங் இருக்குன்னு சொல்லி இருக்கிற வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அன்பு கேங் வந்து பயஸ் பண்றாங்கன்னு சொல்லி வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் இப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் லைட்டா முந்தி வந்து பெருசா பேசக்கூடாது இவங்க கவனிக்காம விட்டுருப்பாங்க. இப்போ வந்து சின்னதா வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி கொடுத்தா கூட கேள்வி கேட்பாங்க, கண்டிப்பா கேள்வி வைப்பாங்க. விஜய் சேதுபதி சொன்னார்ல, நீ என்ன அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குற பயசா அப்படிதான் கேட்பாங்க. தெரியாம நடந்தாலுமே அது பயசா தான் வரும். ஏன்னா எவ்ரி ஒன் பி லுக்கிங் அவுட் ஃபார் திஸ் கேங் நவ். இவங்க எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்னென்ன பயஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் சீசன் வந்து இந்த சின்ன பிரேக் தான் ஆச்சு. when you see that அந்த கேர்ள்ஸ் கேங் இருந்துச்சு தெரியுமா, அடுத்து 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 விக்கெட் விழுந்துச்சு. பிகாஸ் the minute the விழா கமிட்டி got broke, நெக்ஸ்ட் வீக் எல்லாருமே ஷேட்டர் ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் ஓடுறான் ஜஸ்ட் so that they can prove that I am not a gang. இந்த மாதிரி அதே மாதிரி இந்த சீசன்ல இப்ப இந்த அன்பு கேங் நடந்தா by 2 weeks அன்பு கேங் will be shattered. இந்த லட்சத்துல உள்ள ஒயில் கார்டு வந்து அவன் ஏதாச்சும் குண்டு தூக்கி போட்டாங்கன்னா that is going to be much more devastating for this அன்பு கேங். சாரி, புள்ளி கேங். ஆக்சுவலா அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஆனா ரியாலிட்டி அப்படி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு கேங் வச்சிருக்காங்க. போன வாட்டியாவது ஒரே ஒரு கேங் தான் விழா கமிட்டின்னு ஒரு கேங் தான் இருந்துச்சு. Let's see. தென்றலா இல்ல சாமி, இதுல இன்னொன்னு நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கூட நாளைக்கு ஓட்டிங்கே பாருங்க, உள்ள ஓட்டிங் டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபினிஷிங்ல பண்ணக்கூடாதுல்ல, திவாகர் அதுவே ஒரு Kale is ரூல் sitting and மீறல் தான். discussing the voting. யாரை போட்டா போவாங்க, இந்த வாட்டி அவனை தூக்கிடலாம். வாட்? அதுதான் அதை வச்சுதான் நானும் சொன்னேன். ஏன்னா ஓட்டிங் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த அன்பு கேங்ல இருந்து ஒருத்தர் கூட வரலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. NFP வந்து எனக்கு என்னமோ அன்பு கேங் ஆல்ரெடியே வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தான் இருக்கு சாம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப துஷார் எந்திரிச்சினிக்கு வந்து கனியை பத்தி பேசினதாகட்டும், கெமி வந்து நீங்க இன்னும் யோசிச்சு பண்ணிருக்கணும்னு அவர் சொன்னதாகட்டும், அதெல்லாம் பாக்குறப்பவே உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் சின்ன விரிசல் விட்ட மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி இது வந்து பிரியிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் வேற ஏதாவது ஒண்ணு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா அதுல பிரிஞ்சிடுவாங்க. வேணும்னா கனி அண்ட் சபரி எஃப்ஜே வேணா 3 பேர் ஒன்னா இருப்பாங்களே ஒழிய மத்தவங்க எல்லாம் இவங்க கூட சேருவாங்கங்கிறது சந்தேகம் தான். கெமிக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருக்காரு. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. சோ அதனால கெமி இவங்க கூட சேர்றது கஷ்டம். ஆல்ரெடி பிரவீன் ராஜ் இல்ல இந்த கேங்ல. என்னன்னா கெமி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நோட்டீஸ் பண்ணுங்க, பிரேக் தட் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. யூ நோ தட் யூ ஆர் க்ளோஸ் டு தட், யூ ஆர் சீன் தட், பிரேக் இட், அவ்வளவுதான். ஒருவேளை சபரியோ இல்ல வந்து எஃப்ஜேவோ இந்த சைடு இருந்திருந்தா கெமி நாமினேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா தெரியல. அப்படி பார்த்தா கூட இந்த நாமினேஷன் இப்ப வந்தது இல்ல சாம், 5 பேர் இருந்தது இல்லையா? 5 பேர் இல்ல 7 பேருங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. ஆமா, இது தப்புன்னு சொல்றாங்க. பாப்போம். எனக்கு என்னவோ அன்பு கேங் உடஞ்ச மாதிரி தான் இருக்கு. லைட்டா விரிசல் விட்டுருச்சு. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு போட்டாங்கன்னா மொத்தமா பிரிஞ்சிருவாங்க. எல்லாம் 2 பேரு அந்த மாதிரி பிரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கேங்கா இருக்காது. ஆனா இன்னைக்கு சபரிய லைட்டா அடிச்சாலும் வெயிட்டா அடிச்ச மாதிரி இருந்துச்சு. மூஞ்சி முகரெல்லாம் போயிருந்த மாதிரி இருந்துச்சு. பாலாஜி பேசவே மாட்டாருங்க, அவர் கண்டென்ட்டே இல்ல அவர்ட்ட இருந்து. ஓகே, பாலாஜி ப்ரோ பேசுங்க. அவர்தான் கண்டென்ட் பிளாக்கர் ஆச்சேங்க. எபிசோட் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது போல இருக்கு. ஆமா, ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கேட்டீங்கன்னா ஓகே ப்ரோ, பேட் கிடையாது, அவ்வளவுதான். ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5க்கு 3 கொடுக்கலாம். சரி, எனக்கு ஒரு டவுட், அதை மட்டும் கேட்டுக்கிறேன். பாலாஜி ப்ரோ, நீங்க அந்த சுபிக்ஷா அந்த கமருதீன் ஃபைட் போகும்ல, அதாவது சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அந்த இஷ்யூ போகுது இல்ல, அப்போ வந்து பாரு கிட்ட எதுவும் ஒப்பீனியன் கேட்பாங்களா? அது எதுவும் கட்டாயிருக்கா? எடிட்டிங்ல கட்டாயிருக்கா? ஆமா, பாரு கிட்ட கேட்பாங்க. பாரு கை தூக்குவாங்க, முதல்ல எழுந்து பேச சொல்லுவாரு, பேசுவாங்க. இந்த மாதிரி தங்கச்சின்னு கூப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து மேல சாயறாரு அப்படின்னு சொல்ல வரும்போது இதெல்லாம் நான் கேட்கல,
சேஃப்டியா அவர்கிட்ட சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, எஸ் ஆர் நோ அப்படின்ற பாயிண்ட்டை வைக்கிறாரு. அது சேஃப் தான் அப்படின்னு சொல்லி உட்காருங்க அப்படின்றாரு. ஓகே. ஓகேவா? இது வரல. இன்னொரு ஆமா. முக்கியமான விஷயம், இவங்க ஏன் வந்து திவாகரை இப்படி சப்போர்ட் பண்றாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியல. ஆதிரையோட பயண வீடியோ ஆதிரையோட பயண வீடியோ நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணது தப்பா எடுத்து போறோம்ல, அதுல ஒரு 2வது ஃப்ரேமோ 3வது ஃப்ரேமோ திவாகர் வந்து ஆதிரைய தடவுற வீடியோ இருக்கு. அந்த ஒரு பார்ட் இருக்கு பெட்ரூம்ல உட்காந்து. அது இன்னைக்கு கட் பண்ணிட்டாங்க. அது அந்த பயண வீடியோல வரல. வந்துதா? நான் அட்லீஸ்ட் பார்த்த மாதிரி தெரியல. நான் சேனல்ல பார்த்தேன் டைரக்டா. இல்ல வரல. நான் ஓகே. ஸோ அது ஒண்ணு. அது ஏன் எடிட் பண்ணாங்க என்னன்றது வந்து எனக்கு தெரியல. ஓகே. அண்ட் ஆதிரை வந்து அவங்க ஃபைனலா முடிச்சிட்டு அவங்க கை குடுக்கறதுக்கு முன்னாடி தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இவங்க எதுவுமே புரிஞ்சுக்கல அப்படின்னு மக்கள் எதுவுமே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொன்ன உடனே அங்க இருக்கிற ஆடியன்ஸ்ல நிறைய பேர் வந்து ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. ஓகே. இன்க்ளூடிங் நான் அங்க இருந்தேன். நான் உட்பட நிறைய பேர் வந்து பயங்கரமா கடுப்பானாங்க. அவங்க இறங்கி போனதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி கேள்வி கேட்டாரு. ஏன் எதுக்காக வந்து இப்படி பண்ணீங்க, ஏன் கடுப்பானீங்க அப்படின்னு சொன்னப்போ அப்போ வந்து ஒருத்தர் எழுந்தும் பேசினாரு. அவங்க என்ன பண்ணாங்க, அதுல எதனால வெளில வந்தாங்கன்ற பாயிண்ட்டை எடுத்து பேசினாரு. அவங்க இப்ப பேசிட்டு போடுறது கரெக்டா அப்படின்ற பாயிண்ட்டையும் அவர் எடுத்து வச்சாரு. இதெல்லாம் ஏன் போடல அப்படின்றது எனக்கு தெரியல. இவங்க யாரை கவர் பண்றதுக்கு, யாரை பூஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பாக்குறாங்கன்றது தெரியல. அண்ட் எஃப்ஜேக்கு ஒரு ரோஸ்ட் வந்தது. இப்ப நேத்தி பார்வதி வந்து அந்த சோஃபால வந்து உட்கார்ந்து அந்த சில மூவ்ஸ் எல்லாம் பண்ணோம்னா திட்டினாரு இல்லையா விஜேஎஸ். அந்த மாதிரி இன்னைக்கு திட்டினது ஜஸ்ட் ஒரு 1 or 2 லைன்ஸ்ல முடிச்சாங்க. ஆனா விஜேஎஸ் ரொம்ப கடுப்பாகி எஃப்ஜேவை பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த விஷயம் பேசினாரு. அது வந்து போடல. ஓகே. அண்ட் திவாகரை வந்து எஃப்ஜே எந்திரிச்சு வந்து திவாகர் வந்து சபரியோட நிழல்ல இருக்கும்போது அந்த இடத்துல முடிக்கும் போது திவாகரோட ஸ்மைல்ல வந்து ஒரு முடிச்சிருப்பாங்க. நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திவாகர் ஸ்மைல் பண்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் திவாகர் வந்து திட்டினாரு விஜேஎஸ். அந்த செக்ஷனுமே வரல. தென் கானா வினோத் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. எதனால அவர் வந்து இப்ப சபரி சொன்னார்ல, அந்த தவடையிலேயே தட்டிட்டு போய் இது பண்ணாரு, வினோத் தான் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்ற பாயிண்ட், இவங்க தான் ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து விக்ரம் சொன்னாரு. ஓகே. சாரி, சபரி சொன்னாருன்னு சொல்லணும், விக்ரம் சொன்னாரு அந்த இடத்துல. ஆனா கானா வினோத் வந்து சொல்லியிருப்பாரு, இதை ஸ்டார்ட் பண்ணது திவாகர் தான். திவாகர் வந்து அந்த செட்டியில சோறு போட்டு அதை எடுத்து நக்கி சாப்பிடுறான் அப்படின்ற பாயிண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கானா வினோத் வந்து இவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதுவுமே வந்து போன வாரம் சொன்ன பேசிஸ்ல அந்த ஒரு ரேப்போல அதை வந்து சரி அவரும் அப்படிதான் சொல்றாரு, சரி அதனால அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃப்ளோல பேச ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா அவரு என்ன சொன்னாரு கானா வினோத், அவர் எதிர்பார்க்கல திவாகர் இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து இங்க பேசுவாரு அப்படின்னு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் கட் பண்ணாங்க, எதுக்காக கட் பண்ணாங்கன்ற விஷயம் தெரியல. ஆனா வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து எனக்கு காலுக்கு சமம் அந்த இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு, அதை பத்தி சொன்னாங்க, அதை போட்டாங்க. ஓகே. அண்ட் இன்னொன்னு வந்து விஜேஎஸ் வந்து இன்னைக்கு எபிசோட்ல அங்க ஷூட்ல ஒண்ணு பண்ண விஷயம் வந்து கியூசியா, இது நேத்தி வரலன்னு நினைக்கிறேன், எனக்கு சாட்டர்டேவா சண்டேவான்னு ஒரு டவுட் இருக்கு. ஒரு எக்ஸ்பிளிசிட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடியும் வேற எந்த அந்த டாஸ்கோட கான்டெக்ட் இல்ல. கியூசியா ரொம்ப நியாயமா நடந்துகிட்ட ஆள் வந்து திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது வந்து நேத்து வந்துச்சு ப்ரோ, எபிசோட்ல நேத்தே வந்தது. இல்ல நேத்து எபிசோட்ல 2 வந்தது. நேத்து எபிசோட்ல ஒரு விஷயம் நடந்தது. பாருவையும் திவாகரையும் பாராட்டிட்டு திவாகர் பெட்டரா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொன்னாரு. ஆனா எக்ஸ்பிளிசிட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாரு, அந்த கியூசி வேலைய ரொம்ப நியாயமா பார்த்தது வந்து திவாகர்னு ஒண்ணு சொன்னாரு. ஆமா ப்ரோ, அதுவும் நேத்து சொன்னாரு ப்ரோ. அந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்துச்சு அதோட சேர்ந்து. அது நேத்து வந்துதா? நேத்து வந்துச்சு. நியாயமா பண்ணது யாருன்னா அந்த கண்டினியூட்டில இல்ல, கண்டினியூட்டில இல்ல, அது தனியா ஸ்டேட்மெண்ட் வந்து ஓகே தனியா ஸ்டேட்மெண்ட் வந்துச்சான்னு தெரியல. பட் ஆனா நியாயமா பண்ணது வந்து திவாகர் தான் சொன்னோன்னே இங்க ஆடியன்ஸ்ல எல்லாருமே கிளாப் பண்ணாங்க ப்ரோ. அது வந்துச்சு. ஓகே. ஐ தாட் அது சண்டே எபிசோட்ல தனியா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் தெரியல. ஸோ இதெல்லாம் நிறைய எடிட் ஆயிருக்கு.
அண்ட் வந்து பாலாஜி நீங்க ஷோக்கு ஆதிரேது நேரா போயிருந்தீங்களா? ஆமா நான் இந்த போயிருந்தேன். வாட்டர்மெலனுக்கு வர கிளாப்ஸ் எல்லாம் உண்மையா? See, அவருக்கு சப்போர்ட்னால வர கிளாப்ஸ் இல்ல. ஓகே, அது உள்ள அப்படி கன்வே ஆகுதுன்னா அது தப்பான விஷயம். அவர் பண்ற அந்த கோமாளித்தனத்துக்காக வர கிளாப்ஸ், அந்த ஒரு கோமாளித்தனத்துக்கான வர கிளாப்ஸ் இருக்குல்ல, அதுதான் உண்மையான கிளாப்ஸ் அங்க. அதுதான் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஓகே, அந்த ஓகே. கோமாளித்தனத்தை அவருக்கு அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணி எஃப்ஜேவை வந்து என்ன திட்டினாருன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். எஃப்ஜி என்ன திட்டினார்னா, அவர் வந்து ரொம்ப கடுப்பாகி வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்ற இதுல வந்து எஃப்ஜே பண்ண இதெல்லாம் வந்து கரெக்ட் இல்ல. நான் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு வாட்டி நான் ஏற்கனவே நேத்தே சொன்னேன். இன்னைக்கும் வந்து மறுபடியும் வந்து எஃப்ஜே வந்து தனியா அவர் பாட்டு இது பண்றாரு. அடிக்கடி அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து கையை காமிச்சு இது பண்றாரு அப்படின்ற பாயிண்ட்டை வச்சு ஒரு 2-3 லைன் அவர் ரொம்ப கடுப்பாகி பேசினாரு. ஓகே, ஸ்பெசிபிக் வேர்ட்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அட்லீஸ்ட் டுக் 1 or 2 minutes டு அட்ரஸ் தட். ஓகே, அது பேசி முடிச்சுட்டு அவர் உள்ள போயிட்டாரு கடுப்பாகி. அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் கண்டினியூ பண்ணாரு எஃப்ஜே பண்ணதுக்கு. ஓகே, அண்ட் ஃபேவரிசம் இவங்க கனியோட கேப்டன்சில வந்து ஒரு கம்ப்ளீஷன் இல்லாம முடிச்சாரு. அது எபிசோட்லயும் வரல. அது ஏன் வந்து அங்க இதுலயும் லைவ்லயும் ஏன் பண்ணல என்னன்றது தெரியல. பட் வந்து இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எங்கேருந்து வராங்க என்னன்றது வந்து எனக்கு தெரியல. கனிக்கு சபரிக்கு சப்போர்ட்டிவா நிறைய பேர் வராங்க. ஓகே, ஆடியன்ஸா. ஓகே, ஐம் நாட் பிளேமிங் தட். ஆடியன்ஸ் வந்து பிளேமும் பண்ண முடியாது, பிகாஸ் வாட் எவர் தே சி தே ஆர் டூயிங் தட். பட் அங்க அங்க கேள்விப்பட்டதுல ஒரு சில பேர் ரிப்பீட்டடா வராங்க, எல்லா வாரமும் வராங்க கனி சப்போர்ட் பண்றதுக்கு அப்படின்ற பாயிண்ட். நேத்தி வந்து விஜயஸ் வந்து ஃபர்ஸ்ட் சண்டே எபிசோடுக்கு வந்த உடனே அவர் கேட்ட விஷயம் வந்து கனி கேப்டன்சி எப்படி இருந்ததுன்னு மக்களை கேட்டாரு. ஓகே, மக்களை கேட்டதுல அங்க நிறைய பேர் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஒரு ஆள் மட்டும்தான் அது சாட்டிஸ்ஃபைங்கா இல்லைன்னு சொல்லிட்டு கையை தூக்கி சொன்னேன். நிறைய கேப்ஸ் இருந்தது, கேள்வி கேட்கணும், இன்கம்ப்ளீட்டா இருந்ததுன்னு சொன்னோம்னா அவர் அதை அக்செப்ட் பண்ணாரு. ஆமா, நாங்களே கவனிச்சோம், பிரச்சனைகளை வந்து அவங்க முடிக்கல, அவங்க வந்து ட்ராக் பண்ணிட்டே போனாங்க, எதுக்கும் சொல்யூஷன் கொடுக்கல, நம்ம கேட்போம், சாட்டிஸ்ஃபைங்கா இல்லைன்னு சொல்லிட்டு அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ள போய் பேச ஆரம்பிச்சாரு. ஓகே, எனக்கு வந்து ஏன் வந்து சேனல் வந்து இந்த அளவுக்கு கனியோ சபரி அவங்க ப்ராடக்ட்ஸ் தான். ஓகே, இன்ஃபேக்ட் கமருதீனும் அவரோட ப்ராடக்ட் தான். பட் இது ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து பேக் பண்றாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ அண்ட் சாட்டர்டே எபிசோட்லயுமே பார்த்துருப்பீங்க. சாட்டர்டே எபிசோட்ல வந்து சுபிக்ஷா வந்து, நான் இது ஆஃப்டர்நூனே சொன்னேன், சுபிக்ஷா வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கனியோட வெற்றியை வந்து தட்டி பறிச்சது சுபிக்ஷான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு விஜேஎஸ். ஆனா அது இல்ல, நான் வெற்றியை தட்டி பறிக்கல. ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, 36 காயின் வந்தது, அதுல 40%னா எனக்கு கொடுத்திருந்தா 22 23 வந்திருக்கும், பிரவீன் ஜெயிச்சிருக்க மாட்டாரு, நான் தான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க கனி. ஓகே, ஆனா அது கரெக்ட் இல்ல. ஏன்னா வந்து கனி வந்து சுபிக்ஷா கொடுத்தது 10 பாட்டில் தான். அவங்க சொல்லுவாங்க, அது எப்படி சார் எனக்கு மத்தவங்க கொடுத்தப்போ நான் இவங்களுக்கு வந்து என்னோட டோட்டல் பாட்டில்லேருந்து 40% கொடுக்க முடியும், அந்த லாஜிக்கே அடி வாங்குதே. நான் அவங்க எனக்கு கொடுத்த பாட்டில்லேருந்து 40% நான் கொடுக்குறேன்றது தான் கமிட்மெண்ட். நீங்க வந்து 10 பாட்டில்ஸ்ல அவங்களுக்கு வந்து 4 பாட்டில்ஸ் தான் நான் கொடுக்க வேண்டியது இருக்கும், 4ல 1 கொடுத்துட்டேன், ரிமைனிங் 3 கொடுக்கல. ஏன்னா அந்த 3 தான் வந்து எனக்கு டிஃபரன்ஸா தெரிஞ்சது, எனக்கும் ரம்யாக்கும் அந்த வெற்றிக்கான டிஃபரன்ஸ். ஸோ அதை நான் யூஸ் பண்ணி அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைச்சேன், அந்த ரீசனுக்காக தான் கொடுக்கல அப்படின்ற பாயிண்ட் வந்து அவங்க கிளியரா எடுத்து வச்சாங்க. ஆனாலும் அவர் வந்து இல்ல, நீங்க கமிட்மெண்ட் கொடுத்துட்டு கொடுக்காது தப்பு அப்படின்றதான் வந்து ரீஐட்ரேட் பண்ணாரு. ஓகே, அந்த பொண்ணு கிளியரா தான் சொல்லிச்சு சுபிக்ஷா. அந்த மாதிரி 4 காயின்ஸ் வச்சிருந்தா கூட கனி வந்து கண்டிப்பா வந்து அந்த நம்பரை வந்து ரீச் பண்ணிருக்க மாட்டாங்க, பிரவீனோட நம்பரை. பிரவீன் 18 இல்லையா, ஸோ அந்த நம்பரை ரீச் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து அது அந்த பொண்ணு கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷனுமே நேற்று எபிசோட்ல வரல போல இருக்கு. பாலாஜி ப்ரோ, இந்த ஆதிரை ஏதாவது சொன்னாங்க கண்டெஸ்டன்ஸ் கூட பேச முடியாது அப்படி இப்படின்னு? இல்ல அதெல்லாம் சொல்லல. கண்டஸ்டன்ஸ் கூட பேச முடியாதுன்னுலாம் ஆதிரை சொல்லல. ஒரே ஒரு விஷயம் தான் நடந்தது. என்னன்னா, நான்
இவங்க வந்து ஆதிரை வந்து எவிக்டட்னு சொன்னதுக்கு அப்புறம் யூஸ்வலா நான் பார்த்திருக்கேன், இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். வெளியில வரதுக்கான டைம் வந்து ஒரு ஸ்பெசிபிக் டைம் இருக்கு. ஆனா அந்த டைம் ரொம்ப கேப் நிறைய இருந்தது. அவங்கள எவிக்டட் சொல்லிட்டு விஜேஎஸ் உள்ள போயிட்டாரு. நாங்க வெயிட் பண்ண டைம் கேப் வந்து ரொம்ப நிறைய இருந்தது. ப்ராப்ளி நான் இன்னைக்கு எபிசோடு பார்க்கும்போது தான் உள்ள பிக் பாஸ் பேசியிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு அது நான் இப்ப பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு அதுவுமே அன்வான்ட் தான். ஏன் வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்கணும் அப்படின்ற பாயிண்ட் எனக்கு தெரியல. அப்ப நீங்க வந்து உள்ள வந்து கண்டஸ்டன்ட்டை ஏத்தி விட்டுட்டு தான் வெளியில வந்து அவங்க மக்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணுன்ற மாதிரி ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. வெளியில வந்துமே இந்த இதை வந்து மக்களுக்கு அகைன்ஸ்டா விளையாடுறீங்க. அண்ட் ஒரே ஒரு இதுதான் எனக்கு வந்து என்னன்னா, நான் நேத்தி வந்து யோசிச்சேன், என்ன இது கான்ட்ரடிக்டிங்கா இருக்கு. திவாகர் வந்து எல்லாரையும் வந்து சேஃப்னு சொல்ல வச்சுட்டு லேடிஸ் எல்லாரையும் உடனே போடுற ஆதிரையோட வீடியோல திவாகர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றத காமிக்கிறாங்களே, அதுவே கான்ட்ரடிக்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது ஆதிரையோட ஏவில இருந்து அந்த செக்ஷனே எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பயங்கர கான்ட்ரடிக்டிங்கா இந்த ஏன் பண்றாங்க சேனல். எனக்கு வந்து நேர ஷூட்ல பார்த்தம்போது சாட்டர்டே ஷூட் வாஸ் ஃபார் பெட்டர் கம்பேர் டு சண்டே ஷூட். ஓகே. ஆனா சாட்டர்டேல நிறைய ஜம்ப் கட்டு போச்சு பாலாஜி. அண்ட் இன்னொன்னு நான் இப்ப இது வரைக்கும் பேசினது திவாகர், சுபிக்ஷா இவங்களது. அண்ட் கம்மிங் டு கம்ருதீன் இஷ்யூ இல்லையா, கம்ருதீனோட இஷ்யூக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு எபிசோட்ல பாத்துருந்தீங்கன்னா துஷார் வந்து பேச சொல்லுவார்ல, தைரியமா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க அப்படின்ற பாயிண்ட் ஒன்னு சொல்லிட்டு இப்போ பாரு பேசுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. கரெக்டா? அந்த டாஸ்க்ல நிழல் டாஸ்க்ல ஓகேவா? ஆனா அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வந்து துஷாருக்கு வந்து ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்திருப்பாரு. ஓகேவா? அட்வைஸ்ன்னு சொல்றதை விட அவர் வந்து துஷாருக்கும் கம்ருதீனுக்கும் நடந்த இன்சிடென்ட்டை ஹைலைட் பண்ணி நீங்க எப்படி பண்ணிருக்கணும், ரியாக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல அது ட்ரிகரிங்கா பட்டுது. விஜேஎஸ் ஏன் வந்து துஷார் இதை ட்ரிகர் பண்றாரு, ஏன் பண்ண சொல்றாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு அப்போ தோணிட்டே இருந்தது. அது எல்லாருமே உன்னிப்பா கவனிச்சாங்க, அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் உட்பட. ஓகே, இதை ஏன் வந்து விஜேஎஸ் வந்து சொல்றாரு அப்படின்ற பாயிண்ட் வந்து அப்ப புரியல. ஆனா அவர் அதை முடிச்சுட்டு உள்ள போயிட்டு வெளில வரும்போது அங்க உள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருந்தது. இப்போ எல்லாருமே சொல்றாங்களா, இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து எடிட்டட் வெர்ஷன் தான். ஓகே, ஆனா அங்க வந்து கம்ருதீன் ஒரு விஷயம் சொன்னான். என்ன சொன்னான்னா, போனதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து இந்த விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்ட வாண்டடா, என்ன ஹியூமிலியேட் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அந்த இடத்துல நடந்தது, இப்போ இந்த சண்டை நடந்தது இல்லையா வீட்டுக்குள்ள, அவரு உள்ள போயிட்டு வெளில வர்றதுக்குள்ள நடந்த சண்டை, வாண்டடா வந்து என்னை ஹியூமிலியேட் பண்ணாங்க, எனக்கு வந்து ரொம்ப அவமானமா இருக்கு, நான் இதுக்கு மேல இங்க கண்டினியூ பண்ண விரும்பல, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் ஆல்மோஸ்ட் கிரைட். ஓகே, அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, வெளியில போறேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அது வந்து இன்னைக்கு எபிசோட்ல வரலன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதுவுமே வரல.